இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. கருப்பொருள். கருப்பொருள்கள் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோமானால், ஒரு நிலத்தின் தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு இவையெல்லாம் கருப்பொருள்கள். அதாவது ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனியே தெய்வம் முதலாக தொழில் வரையில் தனித்தனியே இருக்கும். கவிதைகளில் உரிபொருள்களை இக்கருப்பொருள்கள் பின்னணியில் வைத்து பாடுவது நம் மரபு. நாம் இப்பொழுது தனித்தனியாக ஒவ்வொரு நிலத்திற்கும் உள்ள கருப்பொருள்களை பற்றி தெளிவாக பார்ப்போம். தெய்வம் என்ற கருப்பொருளை பார்த்தோமானால், குறிஞ்சி திணைக்கு முருகன் தெய்வமாகவும், முல்லை திணைக்கு திருமால் தெய்வமாகவும், மருத திணைக்கு இந்திரன் தெய்வமாகவும், நெய்தல் திணைக்கு வருணன் தெய்வமாகவும், பாலை திணைக்கு கொற்றவை தெய்வமாகவும் கருப்பொருள் அமைகின்றன. குறிஞ்சி திணையின் மக்கள் வெற்பன், குறவர், குறத்தியர். உணவு மலைநெல், திணை. விலங்கு புலி, கரடி, சிங்கம். பூ குறிஞ்சி, காந்தல். மரம் அகில், வேங்கை. பறவை கிளி, மயில். ஊர் சிறுகுடி. நீர் அருவி நீர், சுனை நீர். பறை தொண்டகம். யாழ் குறிஞ்சியாழ். பண் குறிஞ்சிப்பண். தொழில் தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். முல்லை நிலத்தின் மக்கள் தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். உணவு வரகு, சாமை. விலங்கு முயல், மான், புலி. பூ முல்லை, தோன்றி. மரம் கொன்றை, காயா. பறவை காட்டுக்கோழி, மயில். ஊர் பாடி, சேரி. நீர் காட்டாறு. பறை ஏறுகோட்பறை. யாழ் முல்லை யாழ். பண் முல்லைப்பண். தொழில் ஏறு தழுவுதல், நிரை மேய்த்தல். மருதத்திணையின் மக்கள் ஊரன், உழவர், உழத்தியர். உணவு செந்நெல், வெண்ணெல். விலங்கு எருமை, நீர்நாய். பூ செங்கழுநீர், தாமரை. மரம் காஞ்சி, மருதம். பறவை நாரை, நீர்க்கோழி, அன்னம். ஊர் பேரூர், மூதூர். நீர் மனைக்கிணறு, பொய்கை. பறை மணமுழா, நெல்லரிகிணை. யாழ் மருதயாழ். பண் மருதப்பண். தொழில் நெல்லறிதல், களை பறித்தல். நெய்தல் திணையின் மக்கள் சேர்ப்பன், பரதன், பரத்தியர். உணவு மீன், உப்புக்கு பெற்ற பொருள். விலங்கு முதலை, சுறா. பூ தாழை, நெய்தல். மரம் புன்னை, ஞாழல். பறவை கடற்காகம். ஊர் பட்டினம், பாக்கம். நீர் மணற்கிணறு, உவர்களி. பறை மீன், கோட்பறை. யாழ் விளரியாழ். பண் செவ்வழிப்பண். தொழில் மீன்பிடித்தல், உப்பு விளைத்தல். பாலைத்திணையின் மக்கள் எய்னர், எயிற்றியர். உணவு சூறையாடலால் வரும் பொருள். விலங்கு வழி இழந்த யானை. பூ குரவம், பாதிரி. மரம் இலுப்பை மரம், பாலை மரம். பறவை
புறா பருந்து, ஊர் குறும்பு, நீர் வற்றிய சுனை கிணறு, பறை துடி, யாழ் பாலை யாழ், பண் பஞ்சுரப்பண், தொழில் வழிப்பறி, நிறை கவர்தல். மாணவர்களே, இதுவரை நாம் ஒவ்வொரு திணைக்குரிய கருப்பொருள்களை பற்றியும் பார்த்தோம். நீங்களும் நன்கு கற்று தெளிந்து அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துகின்றேன். நன்றி.